விஷ்ணு பிரம்மா நீதிமன்றம் கோர்ட்டு விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கண்ணை கட்டி விளையாட்டு பயங்கரமாக நடக்கு அப்படின்ட்டார். நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே வரத அனைத்தும் கண்ணை கட்டிட்டார். கண்ணை கட்டின உடனே ஒரு காய்ச்சல் விடுவார். நீதிமன்ற கோர்ட்டுக்கு மட்டும், நீதிமன்ற கோர்ட்டுக்கு தாய் இந்தியா நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் முழுவதும், டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அந்த காய்ச்சல் வரையில் கண்ணில் ஒரு கிருமியை விடுவார். அது கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். ஏன் இவ்வளோ தப்பு செய்தான் அப்படிங்கார். கடவுளை அவரே கேட்கார், ஏன் தப்பு செய்தான்? ஆண் பெண் எதுக்கு தப்பு நடக்க? அப்போ அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்ட்டார். ஆதியில் கணக்கு உள்ள கணக்கில் நீதிமன்றம் கோர்ட்டு கரெக்டாக நடந்தது. நீதிங்கிறத கரெக்டாக நடந்துச்சு. இப்போ இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் கொடியை தூக்கினான், பூமியை பூரா பாழாக்கி வச்சுட்டான். அதனால் இந்த காய்ச்சல் நான் உடையில 2 கண்ணுக்குள் ஒரு கிருமியை விடுவார். மாநில பிறவி, பூமியை பார்க்கான், பேப்பரை எழுதுதான், அசிங்கத்தனம் பண்ணுதான், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கான், 3ஆம் நம்பர் தொழில் பார்க்கான், அனைத்தும் அதில் எல்லாம் அந்த கிருமியை விடுவார். அந்த கிருமி உடையில கண்ணு தட்டும் தடுமாறி 4 வீலர் 2 வீலர் விமானம் ட்ரெயின் கீனு எது லாரி கீரி போக்குவரத்தில் போகிறவன் அப்படியே ஆக்சிடெண்ட்டில் போயிடுவான். அந்த கிருமி விடுவார். அது அவரால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது, கடவுளால் தான் முடியும். அந்த காய்ச்சல் கிளியராக வரும், கிளியராக விடுவார். அந்த காய்ச்சலை சுண்டி விட்டுருவார். 2 பக்கம் வேறு, கண்ணு வேறு 2 வேறு அழுகி போகும். ஒவ்வொரு வேரில் வச்சு கண்ணை விட்டு ஆட்டுவார், விரலை விட்டு ஆட்டுவார். இவர் தான் ஆட்டுவார். நீதிமன்றத்தில் தட்டும் தருமாறி பெட்டிஷன் போகிறது எல்லாம் வருத்தும் தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னையிலேருந்து தட்டு தடுமாறி ஓடிக்கிட்டே இருக்கும், தட்டு தடுமாறி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னையிலேருந்து பயங்கரமான சிக்கல் நீதிமன்றத்தில் வரும் வரும் வரும். முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். பயங்கரமாக அடிப்பார். காய்ச்சல் விட்டோடனே 2 பக்கம் கண்ணு புழு பூச்சி அப்படியே கண்ணுக்குள்ளே நோண்டையில் எதுவுமே தெரியாமல் போயிடும். கடவுள் உட்காந்துருக்க கையை எடுக்கல, இப்போ கையை எடுக்க வைப்பார். பார், நீதிமன்றமே கையை எடுக்க வைப்பார். கடவுளால் தான் முடியும், முக்கால் சத்தியம். எங்கள் அண்ணன் ஈஸ்வரனால் தான் முடியும், முக்கால் சத்தியம்.